உலகம் முழுக்க இன்ன மே தினம் கொண்டாடுதாக. அந்த மே தினத்தில் தொழிலாளர்களுக்கு உண்டான ஊதிய வேலை ஏதோ ஒன்று எப்படியோ ஓடுதுன்னு வச்சுக்கிறோமே, அதை தாண்டி வேற என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கீங்க, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு கேட்டோம். மனம் திறந்து மடைவோர பேசியிருக்காங்க. மாதத்துக்கு ஒரு நாள் லீவ் கிடைச்சா போதும், அவ்வளோதான் என்னோட ஆசையே. அவ்வளோ எமர்ஜென்சி டைமில் கொஞ்சம் லீவ் கிடைச்சா நல்லாயிருக்கும். பெண்களுக்கு முழு பாதுகாப்பு எவ்வளவு தூரம் கொடுக்க முடியுமோ அது கொடுத்தாலே வேலை செய்யற இடத்த கொஞ்சம் மரியாதையா நடத்தினா போதுங்க சார். பெண்கள் பல இடத்துல வேலை பார்க்குறோம், பெண்களுக்கான பாதுகாப்பு கிடைச்சாலே அதே எங்களுக்கு பெரிய அங்கீகாரம். சின்ன சின்ன பட்டாசு தொழிற்சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதிகளே வந்து இப்போ சாதாரணமாக சொல்லணும் அப்படின்னா கழிப்பட வசதிகள் கூட அங்கே இருக்காது. பாதுகாப்பு அம்சங்கள் வந்து இன்னும் மேம்படுத்தப்படணுங்கிறது அனைவருடைய விருப்பமும் கூட. கட்டுமான தொழிலாளர்கள் அதிகமாக கூடக்கூடிய 2ஆம் கேட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க போகக்கூடிய யூரின் போகக்கூடிய அந்த கழிப்பிட வசதி என்பது முறையாக கிடையாது. கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுக்கு போதுமான மருத்துவ வசதி என்பது இல்லாமல் இருக்கு. வேற எங்களுக்கு எந்த தொகையும் நாங்கள் கேட்கல. ஆஸ்பத்திரி வசதி இந்த மாரி இதுகள் கொடுத்தாலே எங்களுக்கு போதுமான விஷயம். ஒரு கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்களுக்கு பணி நிரந்தரங்க மாதிரி எங்களுக்கு ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சோம்னா அந்த பணி நிரந்தரமா இருக்கணும். அந்த இடத்துல எங்களுக்குன்னு தனி மரியாதை வேணும். எல்லா ஒப்பந்த தொழிலாளர்களையும் பணி நிரந்தரம் செய்யணும். எல்லாம் மரியாதை கொடுத்தது போதும். ஹோட்டல் கடையோ இல்லை வந்து ஒரு கம்பெனிலையோ வேலை செஞ்சோம்னா எங்களுக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்து ஒரு அங்கீகாரம் கொடுத்து எங்களை வழி நடத்தினா நாங்களும் வந்து சுயநலம் இல்லாத நாங்கள் வேலை பார்த்து நாங்கள் செயல்படுவோம். மன உணர்ச்சிகள் தரக்கூடாது, அவ்வளோதான். மற்றபடி எந்த ஒரு கான்செப்டும். அணிதிரட்டப்பட்ட துறைகளை பொறுத்தவரை அதில் பணியாற்றுகிற தொழிலாளிகளுக்கு ப்ராவிடன்ட் ஃபண்ட், இஎஸ்ஐ போன்ற பல சலுகைகள் இருக்கிறது. அந்த சலுகைகளை அமலாக்குவதற்கு கூட அரசு துறைகளை தவிர இதர நிறுவனங்களில் எந்த முன்முயற்சிகளும் எடுப்பதில்லை. அடிப்படை வசதிகள், குடிநீர், கலவரப் பொருட்கள், எழுது பொருட்கள், இந்த மாதிரி அடிப்படை வசதிகள் என்பது கிடைப்பதில்லை. இதை உத்தரவாதப்படுத்த வேண்டும். பணிபுரியக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும்.